ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாம் கோக்கர் மிஷினில் என்ன பார்க்க போகிறோம்னா, கோழி பண்ணை வச்சுருக்கீங்க, கோழி வளர்க்குறீங்க, முட்டை கோழி வளர்க்குறீங்க. வளர்க்குற பார்த்தீங்கன்னா அதில் இருக்க கழிவுகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு இன்றைக்கி ஆட்கள் கிடைக்க முடிய மாட்டேங்கிறாங்க. ஆட்கள் கிடைச்சாலும் பார்த்தீங்கன்னா அதிக கூலி வாங்குறாங்க. மழை காலத்தில் சுத்தமாகவே அவங்களும் வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாடை அடிக்குது. இது மாதிரி ப்ராப்ளம் நிறைய இருக்குது. இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா, நம்மளோட மிஷின் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு முட்டை கோழி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஒரு 6 அடி 5 அடியாவது நீங்கள் வச்சுருப்பீங்க, அந்த ஹைட் வச்சுருப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மளோட பக்கெட்டை போட்டு லெவலிங் பக்கெட் இருக்குது, அதை அழகாக எடுத்திங்கன்னா உங்களோட கழிவுகள்லாம் வந்து சேர்ந்துடும். அதே மாதிரி நீங்கள் உள்ள கோழிகள் வளர்க்குறீங்க அப்படிங்கிறப்ப உள்ள நம்ம மிஷினே உள்ளே போகும். ஏன்னா நம்மளோட அடி அகலம் பார்த்தீங்கன்னா 4.25 அடி தான் இருக்குது. உள்ளே போயிட்டு அழகாக பார்த்தீங்கன்னா அந்த கோழியோட கழிவுகள்லாம் எடுத்துகிட்டு வெளியில் வந்து டிராக்டர் லோடிங் பண்ணிக்கலாம். அதை வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா பறித்து இன்றைக்கி கோழி உறவு பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு உரமாக மாறிக்கிட்டு இருக்குது. விலையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. கேரளா பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக அதை வாங்கிட்டு போய் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை போட்டு நீங்கள் மூடி வச்சு ஒரு மஞ்சோட கலந்து வச்சிட்டிங்கன்னா அது ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு முதலீடாக இருக்கும். கண்டிப்பாக அது மாதிரி எங்கள் மிஷினை வாங்குங்க. அதுக்குள்ளான ப்ராப்ளத்தை நம்ம சொல்யூஷன் பண்ணி